வெல்கம் டு சன்ரூஃபிங். நம்ம சன்ரூஃபிங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு அழகான கிராமங்க கீரைப்பட்டி. அந்த வில்லேஜில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரூஃபிங் ஒர்க் ஒரு நடு ஒரு தோட்டத்துக்குள்ள ஒரு பெரிய ப்ராஜெக்டாகவே இதை பண்ணி கொடுத்துருக்குறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டு இந்த இடத்துல ஒரு பழைய ஃபார்ம் ஹவுஸுங்க இது. இந்த வீடை இடிச்சிட்டு அது ஒரு ரெனோவேஷன் ஒர்க்லாம் பார்த்தாரு. அந்த பார்க்கும்போது என்னென்னா நம்ம அந்த வாஸ்துக்கு தொடர்பான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தோம். அவரோட அந்த கிளைண்ட்டோட அந்த நீட்ஸ் தகுந்த மாதிரி ரூஃபிங் ஒர்க் ஒன் பை ஒன்னாக பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஆக்சஸ்க்காகவும் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-வே டேப்பர் ரூஃபிங் ஒன்று பண்ணி கொடுத்துருந்தோம். அது என்னச்சுன்னா போர்ட்டிகோ வித் பெட்ரூம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரூஃபிங் பண்ணி கொடுத்துரும். இன்டீரியர்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்சிங் டைப்ல மண்ணோடு போட்டிருக்கோம் அந்த மேலே இருக்கிற ஷெட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெரிய ஷெட் ஒர்க்குங்க. அது கார் பார்க்கிங், ஒரு டிராக்டர், ஸோ அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கார் நிறுத்துற அளவுக்கு பெரிய இடம். அது லாஜிஸ்டிக்காக ரூஃபிங் ஒர்க் பண்ணியிருந்தோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளேடைல் போட்டு மேலே அஃபிஷியலாக 25 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியோட வர நம்ம மெக்னீஷியம் ரூஃபிங் ஷீட் தான் பண்ணிட்டு இருக்குங்க. தொடர்ந்து இது 10 இயர்ஸ்க்கு மேலே அந்த தொடர்ந்து சேம் ரூஃபிங் ஷீட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதோட அட்வான்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் நமக்கு அஃபிஷியலாக ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்கு. அதாவது எப்படின்னா நார்மல் ஷீட் எடுத்துட்டோமா ஒரு 2-3 வருஷம் வருது அப்படிங்கிறத தாண்டி இது அஃபிஷியலாக ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அதோட குவாலிட்டி அந்த அளவுக்கு தரமாக இருக்கிறதுனால தான் இது நமக்கு இது பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த எல்லாம் ஒர்க்கும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ட்ரெண்டிங் மெட்டீரியலாக இருக்கணும். பட் ஆனால் ஏற்கனவே போட்ட ரூஃபிங்கோட என்ஹான்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் கோட் ரூஃபிங் ஷீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே கலரில் தான் இருக்கும். பட் மேலே போட்டுக்கிறது 25 இயர்ஸ் வர வாரண்டி வர நம்ம ரூஃபிங் ஷீட் பண்ணியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோட் ரூஃபிங்ஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டுக்குமே வித்தியாசமான கிளேடைல் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இன்டீரியரில் ரூஃப் சீலிங்ல நம்ம கிளேடைல் போட்டிருப்போம். அதே மாதிரி நம்ம அந்த ரூஃப் சீலிங் போது நமக்கு என்னன்னா அந்த டேப்பர்லேயே ஓடு இருக்குங்க. அது பார்க்கறதுக்கே நம்ம பழைய ட்ரெடிஷனல் லுக் வருங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒரு நீட்டாக ஒரு என்னன்னா எப்பவுமே ஒரு பிளசண்டா வச்சிருக்கும். ஹீட் அண்ட் சவுண்ட் மெயினா இந்த ஃபங்க்ஷன்ல வராதுங்க. இது வீட்டுக்கும் சரி நம்ம கார் பார்க்கும் சரி இங்க ஹீட் அண்ட் சவுண்டுக்கு சான்ஸே இல்லாத மாதிரி ரூஃபிங் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் டாப்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோன் கோட் ரூஃபிங் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாவே ஷேப்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேரளா டைப் ரூஃபிங் பண்ணியிருக்கோம். இதுல தான் வித்தியாசமான விஷயம் என்னன்னு கேட்டா இன்டீரியர்ல ஃபால் சீலிங் டைப்ல மண்ணோடு போட்டிருக்கோம். ஃபால் சீலிங்னா என்ன சார், ரூப் சீலிங்னா என்ன சார்? ரூப் சீலிங்கிறது அந்த ஷெட்டுக்கு தகுந்த மாதிரி டேப்பர்லயே ஓடு போயிடும். இது பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்கிறது ஃபிளாட்டா இருக்குங்க. எப்பயும் போல நம்ம ஃபால் சீலிங் நம்ம 8 அடி 10 அடி மட்டத்தில் பண்றோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபிளாட்டா இருக்குங்க. இந்த ஃபிளாட்டோட அட்வான்ஸ் என்னன்னு கேட்டேன் அப்படின்னா சீலிங் நமக்கு டிஸ்டன்ஸ் வர்றதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா ஹீட் அண்ட் சவுண்ட் பாசிபிலிட்டிஸ் 100% உங்களுக்கு குறையும். ஸோ அந்த ஃபிளாட் ஒடுக்கும் போது நமக்கு 90% குறையுங்க. ஸோ அதில் இது கொஞ்சம் அட்வான்ஸ். இங்கே ஃப்ரண்ட்ல பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த ரூஃபிங் காட்டு கொஞ்சம் அட்வான்ஸுங்க. ஸோ இந்த ஒர்க்கு தான் நமக்கு இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி கேரளா டைப் ரூஃபிங்கர்ஸ் நம்ம சன் ரூஃபிங் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இடத்துக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ரூஃபிங், அது தகுந்த மாதிரி வாஸ்து, அது தகுந்த மாதிரி டெசிஷன்ஸ், ஸோ எல்லாமே கிளைண்ட்டுக்கு எண்டு டு எண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் லெவலில் நம்ம சன் ரூஃபிங் அவருக்கு சஜஷன் கொடுத்து அவங்களுக்கு ஒர்க்லாம் நம்ம பண்ணி கொடுத்து வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒர்க்கு உங்களுக்கும் பண்ணணும்னா கீழே இருக்கிற எங்களோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.